வணக்கம். என்னோட ஒர்க் ஷாப்க்கு வந்து ஒரு ப்ரொஃபஸரும் அவங்க ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணும் வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாலும் ஒரு 2 வருஷம் வந்து மன வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருந்தது. மன வளர்ச்சி கம்மினா அதாவது அப்நார்மலான குழந்தை கிடையாது, கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் கம்மி, அவ்வளவுதான். ஸோ இவங்க வந்திருந்தப்போ அவங்க கதையை எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. கீர்த்தனையா, நான் வந்து நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா ஒரு நாள் கூட நான் சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லை கீர்த்தனையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க நல்லா படிச்சிருக்காங்க. அவங்க ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா வீட்டுல வந்து அவங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேற ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ ஹஸ்பண்டோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட அப்படியே பயங்கரமா கோவம் வரும். கோவம் வந்துட்ட பிறகு நல்லா அடிச்சிருவாங்க போட்டு. அடிச்சிட்ட பிறகு அப்புறமா சாரி 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 சாரின்னு சொல்லிட்டு கேட்கறது. முதல் நாளே இது தொடங்கல. முதல் 2 மாசம் வந்து ரொம்ப இனிமையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படின்னா, நீதான் எனக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்ற மாதிரி. அந்த 2 மாசம் என் லைஃப்ல வந்து ரொம்ப சந்தோஷமான டைம். ஆனா எனக்கு அப்ப தெரியல எப்படி வந்து ஒரு சிலந்தி வலை விரிச்சு அதனுடைய இறைய பிடிக்குமோ அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து என்னை மாட்ட வைக்கிறதுக்கான ஒரு வலையதான் விரிச்சிருந்தாருன்னு எனக்கு தெரியல. கண்மூடித்தனமான ஒரு காதல்ல விழுந்தேன் அப்படின்ற அந்த ஒரு ரியலைசேஷன் எப்ப வந்ததோ அப்ப அவரோட சுயரூபம் வெளியில வந்துச்சு கீர்த்தனையா. சின்ன சின்ன விஷயங்கள்ல அது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. அப்போதான் காஃபி கொண்டு வந்து வச்சிருப்பேன், கொஞ்சம் சூடு கம்மியா இருந்திருக்கும். இம்மிடியட்டா வந்து அதுக்கு அவ்வளவு பெரிய சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு நிஜமாலுமே என் மேல அன்பு இருந்துச்சுன்னா நீ இவ்வளோ சில்லுன்னு காஃபியை கொண்டு வந்து வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நான் உடனே வந்து இல்லைங்க, நான் அது கவனிக்கவே இல்லைன்னா அது எப்படி கவனிக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கிறவங்க மனதளவுல ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம வந்து பண்றது சரியா இல்ல சரியில்லையா, நம்ம கிட்டதான் பிரச்சனையா, இந்த நார்சிசிஸ்டால தான் மேல தப்புன்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு சூழ்நிலையாலையும் அவங்களால ஒத்துக்கவே முடியாது. சோ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும்னா, எப்பவுமே நீதான் தப்பு, நான் தப்பே கிடையாது அப்படின்ற ஒரு இதுலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சோ இவங்கள லவ் பண்றவங்களோ இல்ல இவங்க குழந்தைங்களுக்கோ எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும்னா, எப்ப பார்த்தாலுமே ஒரு முட்டை ஓடு மேல நடந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எந்த விஷயம் விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்றதே தெரியாது. இந்த ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 வருஷமா இது எப்படியாவது சரியாயிடும் எப்படியாவது சரியாயிடும் எப்படியாவது சரியாயிடும்ன்ற ஹோப்லயே அவங்க லைஃபையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப அந்த குழந்தை வந்து இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற இந்த பிரச்சனைகளை பார்த்து 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 மனசளவுல அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிற லேடிஸ், உங்களுக்குள்ள நீங்க யோசிச்சு பாருங்க, ரொம்ப மன அழுத்தம் இருக்கா? இந்த மன அழுத்தம் என்னால கிடையாது, என் கூட இருக்கிற ஒருத்தவங்க என்னோட உணர்ச்சிகளுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி, மதிப்பு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா எல்லாமே வந்து அவங்கள சுத்தி தான் நான் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. என்ன சுத்தி கொஞ்சம் கூட நடக்கணும்ன்ற அந்த எதிர்பார்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணீங்கன்னா, நீங்க வந்து இதை நெட்ல கூட தேடி பார்க்கலாம். நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர்ன்றதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். இவங்க கிட்ட இருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம், ஆனா வெளில வந்தாதான் உங்களுக்கு நிம்மதி இருக்கும். அங்கேயே இருந்து நம்ம குடும்ப வேல்யூஸ் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்ற அந்த மனநிலையில இது பண்ணீங்கன்னா, ஒன்னும் உங்க மைண்டை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. சரி, இவர் என்ன பண்ணாலும் சரி, நான் சஃபர் பண்ணக்கூடாது அப்படின்ற மைண்டை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மைண்டும் ஸ்ட்ராங்கா இல்ல, மைண்டும் பயங்கர நரகமா இருக்கு, அவரும் மாறணும்ன்ற ஹோப் அது வேற இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது இல்லாம வந்து நான் வெளியிலவும் வர வேணாம், அதுக்கும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதுல அர்த்தமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில ஒரு துணிச்சலான ஒரு முடிவெடுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாராவது நல்லா இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. உங்க குடும்பத்தோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா, இது வந்து இந்த விதமான ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா, இதை பத்தி நல்லா படிங்க, நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. நீங்களே நினைச்சுக்காதீங்க, நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. இந்த பர்சனாலிட்டி டிசார்டர் இருந்துச்சுன்னா இதை கியூர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன் கியூர் பண்றது கஷ்டம்னா, அவங்க வந்து தெரப்பிக்கே ஃபர்ஸ்ட் வர மாட்டாங்க. வந்தாலாவது ஏதாவது பண்ணலாம், ஆனா அவங்க வரவே மாட்டாங்க. ஏன்னா தம் மேல தப்பு இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு துணிச்சலான முடிவெடுக்கிறத தவிர வேற எந்த வழியும் இல்லைன்றது வந்து என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.